இப்போ ஆதவர் சமீபத்தில் அவர் பேசினப்ப ரஜினிக்கே திமுக ஒரு அழுத்தம் கொடுத்தாங்க, மிரட்டினாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதை தொடர்ந்து பல்வேறு தரப்புலேருந்து எதிர்ப்பு வந்துட்டு இருந்தது. இன்னைக்கு ரஜினி அவர்களே அதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்காரு. அதை எப்படி பார்க்குறது சார்? ஆதவ அர்ஜுனா வாயை திறந்தாலே வளருவார். அவர் பிரசாந்த் கிஷோரை இங்கே கூப்பிட்டு வந்து அறிமுகப்படுத்தினார். பிரசாந்த் கிஷோரோட அறிமுகம் இருக்க ஒரே காரணனால அவர் தன்னை பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட் நினச்சிக்கிட்டார். ரெண்டாவது, வரலாறை வந்து கண்டபடி திருச்சி பேசுறது. நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு ஏற்ற மாதிரி வரலாறு திணிக்காதீங்க. என்ன இருக்கோ அதில் ஏதாவது சாதகம் தான் எடுத்து பேசுங்க. இப்படி தான் இவர் என்ன பண்ணார், 67 முதல் முறையாக ஆட்சி அமைத்த பொழுது ஃபஸ்ட் டைம் கட்சி ஆரம்பித்த உடனே ஆட்சி அமைச்சிட்டார் அண்ணான்ற மாதிரி பேசினார். அண்ணா அப்போ இளைஞர்கள் இருந்தாங்கன்னு. அண்ணா 49 கட்சி ஆரம்பித்து 15 சீட்டு 50 சீட்டு இப்படி வந்து 67 நம்பிக்கையே இல்லை அவருக்கு. தென்சென்னை எம்பிக்கு நின்னார். லாஸ்ட்டில் எம்ஜிஆர் சுட்டவுடனே அந்த போஸ்டர்லாம் ஒட்டினோன்னே ஜெயிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அண்ணா எம்எல்சி ஆகி, அப்போ எம்எல்சின்னு ஒரு பதவி இருந்தது தனியாக, சட்ட மேலவைன்னு சொல்லுவாங்க. அப்படி ஆகி தான் முதலமைச்சர் ஆனார். இவர் இந்த வரலாறுலாம் மறைச்சிட்டு இவர் என்னமோ புதுசாக ஜென்ஜி கதை சொல்கிறாராம். அதுக்கப்புறம் என்ன சொன்னார், எம்ஜிஆர் 77 வந்தவுடனே நம்மளுடைய தலைவர் மாதிரி தான், எந்த கட்டமைப்பு உட்கட்டமைப்பு இல்லை, அவர் வந்து டக்குன்னு வந்துட்டாருன்னு. அதுவும் உருட்டு. எம்ஜிஆர் 72 கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 20 வருஷம் திமுகவில் ஒர்க் பண்ணியிருக்காரு. எம்ஜிஆர் மன்றங்களும் திமுகவும் இப்படி அணைஞ்சு கை கோத்துட்டு ஒர்க் பண்ணிச்சு. எம்ஜிஆர் போகாத பிரச்சாரமே கிடையாது. 62லலாம் எம்ஜிஆர் டாப்பு பிரச்சாரகர் எம்ஜிஆர் தான். தம்பி உன் முகத்தை காட்டு, 30,000 வாக்குகள் ஒன்று அண்ணா சொன்னது. அப்போ 1,00,000 வாக்கு இருந்தால் பெரிய விஷயம். அந்த மாதிரி ஒரு பெரிய டாப்பு இது அவர். அப்புறம் 67 அவர் தான் டாப் பிரச்சாரகர். அவர் தான் இது 69 கலைஞரை முதலமைச்சர் ஆக்கினதில் பெரும் பங்கு எம்ஜிஆர் கொண்டு கலைஞரை ஒத்துக்கிட்டு இருக்காரு. 71 எம்ஜிஆர்னால தான் திமுக வாழ்க்கையிலேயே அவ்வளோ பெரிய தொகுதி ஜெயிச்சுது. அப்படிப்பட்ட எம்ஜிஆர் 72 வெளியே அனுப்பும் போது இவ்வளோ அனுபவம் இருக்குல்ல. அவர் கூட 13 எம்எல்ஏ கூட வந்தாங்க, சபாநாயகரை கூட வந்துட்டார். அதுக்கப்புறம் எல்லா கட்சிக்காரங்களெல்லாம் இது உருவாக்கி, கட்சிக்காரங்களை இளைஞர்களை எல்லாரையும் கொண்டு வந்து கட்சியை ஒரு பெரிய பலமான அமைப்பாக உருவாக்கி தான் கொண்டு போனார் எம்ஜிஆர். ஊராக போய் பிரச்சாரம் பண்ணார். 21 படம் நடித்தார் 72லேருந்து 77 வரைக்கும். இதில் எங்கேயாவது விஜய்க்கு ஒரு சிமிலர் இது வருதா? இவர் விஜய் அவர் ஒன்று இது. எம்ஜிஆர் வாழ்நாள் பூரா எல்லாருக்கும் எல்லா துட்டு டெய்லியும் அவர் வீட்டிலேருந்து வெளியில் வந்தாருன்னா ஒரு கும்பலே நிற்கும். உதவி கேட்டு நிற்கிறது ஒரு கும்பல், சாப்பாடு இது பிரமுகர்கள் எல்லாரையும் வெளியே இப்படி பார்த்துட்டு பேசிட்டு தான் போவார் எம்ஜிஆர். அந்த மாதிரி எம்ஜிஆர் ஒரு பைசா செத்து போனவங்க கூட. முந்தா நாள் தான் சஜியுடைய 1வது ஆண்டு விழா மறைஞ்சி 1வது ஆண்டு விழா. ஏதாவது பண்ணாங்களா? சஜிக்கே இந்த கதினா இன்றைக்கி இருக்கிற எல்லாருக்கும் என்ன கதின்னு புரிஞ்சுங்க. இதான் விஜய்.